இப்போ நிதா அன் ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன? ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா. ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால், அவர்களுடைய வயது என்ன? அழைக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்கப் போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள்.